கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தினத்துல காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம படிக்க இருக்கிற வசனம் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். நம்ம ஒவ்வொருவரும் நமக்கு இரக்கம் கிடைக்கிற ஒரு காலத்துக்காக, நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிற காலத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்முடைய காலங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அனுக்கிரகம் யாரிடத்துல இருந்தாவது தயவு இறக்கம் கிடைக்காத, யாரிடத்துல இருந்தாவது ஒரு ரட்சிப்பு நமக்கு வராதா, யாராவது நம்மளை மீட்டு கொள்ள மாட்டார்களா, யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள் என்று கணங்கி தவிக்கிற வேளையில கர்த்தராகிய ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் இடைபடுகிறார். இன்றைக்கே இரட்சணிய காலம், இன்றைக்கே அந்த இரட்சணிய நாள், இன்றைக்கு அந்த கிருபையின் காலம், அனுக்கிரக காலம் உங்களிடத்துல வந்திருக்கிறது என்று நீங்க பண்ண விண்ணப்பங்கள், நீங்க பண்ண ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். அந்த ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் பதில் தர வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அதோட மாத்திரம் அல்ல, உங்களுக்கு இறங்கி அனுக்கிரகத்தை உங்களுக்கு தருகிறது மாத்திரமல்ல, இரட்சணியத்தை கட்டளையிடுகிற ஒரு நாளா இந்த நாளை மாற்ற போகிறார். நீங்க எதிர்பார்த்து இருக்கிற முடிவுகளை, கர்த்தருக்கு சித்தமான முடிவுகளை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கு. அதனால கலங்கி போகாதீங்க. மனுஷனிடத்துல இருந்து ரட்சிப்பு வரும், அவன் காப்பாற்றுவான் இவன் காப்பாற்றுவான் என்று நம்பாமல் கர்த்தரை நோக்கி காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் அந்த அனுக்கிரக காலத்துல உங்களுக்கு அனுக்கிரகத்தை தந்து, இந்த இரட்சணிய நாள்ல உங்களுக்கு ரட்சிப்பை தந்து உங்கள் காரியத்தை ஜெயமாய் மாற்றுவார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளை அமைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எசப்பா, அனுக்கிரக காலத்துல அனுக்கிரகத்தை தந்து ரட்சிப்பின் காலத்துல எங்களுக்கு ரட்சிப்பை தருகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா தகப்பன், எங்கள் ஜெபங்கள், எங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது சுவாமி. அப்பா, நாங்கள் யாரையும் அப்பா தகப்பன் நம்பால் உண்மை மாத்திரமே நாங்கள் சார்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது எங்களை அப்பா இருதயத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை சந்திங்க அப்பா, எங்களுக்கு ரட்சிப்பை கொடுங்க எசப்பா. அதோட மாத்திரம் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க சுவாமி. அனுக்கிரக காலத்துல அனுக்கிரகத்தை தருவேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொருவர் கண்களில் அனுக்கிரகம் கிடைக்க செய்யுங்க. அப்பா, நாங்கள் வேண்டிக் கொள்கிற எல்லா காரியங்களும் ஜெயத்தை கட்டளையிடும்படி, ரட்சிப்பை கட்டளையிடும்படி உம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. கர்த்தர் அப்படியே செய்து எங்களை வழிநடத்த போகிற நன்றி தயவிற்காக இரக்கத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துறோம். ஒவ்வொருவரை காத்துக்கொள்ளு, வழி நடத்தும். மீட்பர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless.